சர்க்குருவே சரணம். வணக்கம். விரியமரம் ஜீவசமாதி கணக்கன்பட்டி. ஐயன் இரவு நேரத்தில் வர சொன்னார். நடுநிசி வாடா கோம்பை காடுன்னு அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி ஐயனை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு தான் ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் அது கிடைக்கட்டும். வாங்க பார்க்கலாம். உன் இல்லம் நோக்கி வருகிறேன். உன் வேண்டுதல் நிறைவேறும் நாள் இன்று. உன்னை பார்க்க வந்தேன். காலியான கையோடு திரும்ப மாட்டேன். எப்படி ஏன் செல்வி வேண்டுதலை கேட்குறாரா? நான் சொன்ன கேட்கணும். ஐயனிடத்தில் சில விஷயங்களை கோரிக்கையாக வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டே வந்தேன். ஒவ்வொரு அந்த வேண்டுதலும் வரும்போது பார்த்திங்கன்னா ஐயன் கெவிலி மூலமாக பதில் சொன்ன அந்த காட்சியை தான் இந்த இரவு நேரத்தில் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்தது. சில ரகசியங்களை செல்வி இங்கே வச்சுருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்கலாம். சர்க்குருவே சரணம். செல்வியே, எனக்கு ரகசியத்தை சொல்லணும். இந்த இடத்துல அப்பன் வீடு பக்கத்தில் எப்பயுமே நின்றுக்கிறீங்க. என்ன என்ன சொல்லுங்க, எனக்கு அது ரகசியத்தை சொல்லுங்க. சர்க்குருவே சரணம். ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். சரி, சர்க்குரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். வீடு அதான் விரிய மரத்துலேயே விரிய மரத்தில் ஐயன் வீடு. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக நிற்கிறீங்களே. இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் ஐயனுடைய இது இருக்கும். அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. சர்க்குருவே சரணம். அப்படி ஒரு இது உங்களை பார்க்குற மாதிரி அந்த ஃபீலிங். நீங்கள் விடாமல் ஒவ்வொரு நான் பதிவுலையும் பார்த்து நீங்கள் நின்றுறீங்க. சர்க்குருவே சரணம். ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள ஜீவசமாதிக்குள்ளே போகலாம். விரிய மரத்திலிருந்து விடை பெற்று ஐயனுடைய ஜீவசமாதிக்குள்ளே போகலான்னு அப்படியே கிளம்பினோம். இரவு நேரம் அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி. ஐயனிடத்தில் பாரத்தை இறக்கி வச்சுட்டு கோரிக்கைகளை வச்சுட்டு அப்படியே உள்ளே போகலான்னு போனோம். ஜீவசமாதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நுழையின்னு அந்த பாதையில் வந்தோம். போயிட்டு இருக்கும்போதே ஐயனுடைய கருணை மனசு அப்படியே நிறைவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நேரத்தில் ஏன் வர சொன்னார், எதுக்கு நம்மளை இங்கே அழைச்சிருக்காரு அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டே இருக்கோம். ஒரு மகிழ்ச்சியில் போயிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். சர்க்குருவே சரணம். நன்றி இறைவா. நன்றி நன்றி நன்றி. கெவிலியால் எங்களை வரவேற்று நான் சொன்ன கோரிக்கையை ஏற்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஏனோ ஐயன் எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் எனக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் கர்வமாக கூட இருக்குது எனக்கு. எங்கள் அப்பாவோட பிள்ளை நான் அப்படின்னு. எதுக்கு வர சொன்னார் அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய நாள் அங்கே போகவே இல்லை. ஐயனுடைய பாதங்களில் மக்களுடைய அந்த கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கணும். என் உடல்நலம் மிகவும் வலிய ஆரம்பித்தது. ரொம்ப வலிக்க ஆரம்பித்தது. நான் ஒவ்வொரு இடையும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அன்னதானம் கொடுக்க சொல்கிறதுனால என்னால் சரியாக அங்கே போக முடிகிறதில்ல. ரெண்டாவது ஐயனுடைய அந்த ஒவ்வொரு கோரிக்கையும் ஏற்று நம்ம அன்னதானம் கொடுக்கறதுனால அங்கே போக முடியாமல் இருக்கிறதுனால நம் உடல்நிலை ரொம்ப உடல் வலிக்க ஆரம்பிச்சிருது. மக்கள் என்கிட்ட சொல்ல 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 அதை காதால் கேட்டு மிகப்பெரிய ஒரு உடல் வலி கால் வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நேரத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த ஐயனுடைய நம்ம அப்பனுடைய ஜீவ சமாதியில் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாகிருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நமக்காக ஐயன் காத்திருந்தது போல ஜீவ சமாதியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்குள்ளா காட்சி. குடும்பத்தோடு போயிருந்தேன். நல்லா போயிருந்தோம். நல்லபடியாக அந்த அற்புதமான ஐயனுடைய என்னால் அவரை பற்றி சொல்லும்போது வார்த்தைகள் வரலை. பரபிரமத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இடம் அது. கணக்கன்பட்டி ஜீவசமாதி. பௌர்ணமி அந்த நம்ம பார்த்திங்கன்னா பௌர்ணமி அந்த ஒட்டி தான் போனோம். அதாவது எங்களுக்கு எல்லாமே குரு பயிற்சி ஆனது. அதுக்கப்புறம் தான் அங்கே போகணுன்னு போனோம். அந்த குரு பயிற்சியை தாண்டி போனதுனால என்னவோ ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. சந்தனம் பூர்த்தப்பட்ட அந்த அற்புத காட்சியில் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி ஒரு காட்சியை உங்களுக்கு நான் காட்டுவதில் பெருமை அடைகிறேன். ஐயனுடைய பௌர்ணமி சந்தனம் அப்படியே நிறைவாக இருந்தது. ஐயன் அங்கே இருந்து வாடா உனக்கு எல்லாம் நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு இருந்தது. ஐயனுடைய ஜீவசமாதியை நான் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு சுற்றி வருவேன். எந்த இடத்துல போனாலும் உட்கார்ந்ததே இல்லை.
செல்வி உட்காந்து ஒரு சில நேரத்தில் வேண்டுவாங்க. வேண்டுனதை வேண்டு மாதிரியே ஐயன் இது வரைக்கும் கொடுத்துட்டு வராரு. ஒரு விஷயம் தவிர அது அவருக்கு தெரியும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயனுடைய ஐம்பொனி திருமேனி இருக்கிறது. வாங்க பார்க்கலாம். சத்குருவே சரணம். மேக்ஸிமம் இங்கே வந்தால் என்ன நான் உட்கார விட மாட்டேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அப்பா வந்து குடும்பத்தோடு உட்கார வச்சிட்டார். பின்னாடி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கார். நான் சொல்கிற இடம் இதுதான். ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு பின்புறம் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு என்னன்னு ஐயன்ட்ட மனமுருகி கேளுங்க. மனமுருகி கண்ணீர் மட்டும் கேளுங்க. 100% அப்பா உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுப்பார். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, என்னடா சொன்னையே வாய்க்கிலேயே சொன்னேன்னு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். என் அப்பானுடைய இந்த அருமையான அற்புதமான இந்த ஞான வள்ளலுடைய இந்த ஜீவ சமாதி மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒன்று. கருணை கூர்ந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு வாங்க, சரியா? வந்து எல்லாரும் இந்த இடத்துல உட்காருங்க. ஐயனுடைய உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை ஐயனிடத்துல வைங்க, நல்லதே நடக்கும். ஐயனுடைய ஜீவசமாதிக்குள்ளே போகும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது எத்தனை பேர் உணர்ந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மிக அற்புதமான ஒரு வைப்ரேஷன். தயவு செஞ்சு அதை உணருங்க. ஐயன் அமர்ந்த இந்த கல்லுன்னு சொல்கிற ஒரு பீடம், ஐயன் ஜீவசமாதி ஆகும்போது வைத்திருந்த அற்புதமான, அதெல்லாம் வணங்குங்க. மனசார மனமுருகி உள் மனசில் வணங்குங்க. ஐயன் சக்ஸஸ் தருவார். ஐயன் ஓட்டிய ஆமணி என்னமோ என்னை ஆம்னியிலே சொத்த வச்சிட்ருக்காரு. ஐயனுடைய கருணையாக கூட இது இருக்கலாம் இல்லையா? ஜொலித்த ஜீவ சமாதி. மனமுருகி வேண்டிக்குங்க. போனால் உங்கள் கோரிக்கையை வையுங்க. நாங்களும் வச்சுட்டு தான் இருக்கோம். 100% நடக்கும், சரியா? சர்க்குருவே சரணம். சர்க்குரு கோயிலுக்கு வந்தாச்சு. ஐயாவே பார்த்தாச்சு. பார்த்துட்டு விரிய மரத்துக்கு வந்து சாமியை கும்பிட்டாச்சு. நீங்கள் யார் யார் என்னென்ன கோரிக்கை வச்சிங்களோ என்கிட்டையும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் ஐயாவோட பாதத்தில் வச்சாச்சு. எல்லாத்துக்கும் நல்லதாக நடக்கும். ஐயாவோட படத்தை எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இப்போ எடுத்தாச்சு. போய் வீட்டில் வச்சு ஐயாவுக்கு பூஜை பண்ண போகிறேன். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். வணக்கம். இந்த ஃபோட்டோ அங்கே வைக்கணும்னு தான் செல்வி எனக்காக அங்கே வாங்கினாங்க. நம்ம வீட்டில் வைக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அங்கே உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மக்கள் யாராவது ஃபோன் பண்ணி சொன்னால் ஐயனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பிச்சிருங்க. சின்ன படமாகவே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் தான் இருக்கும். இப்போ ஐயனுடைய அந்த இதை வச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே செல்விக்கு தான் நான் நன்றி சொல்லணும், சர்க்குருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ. சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. இன்னைக்கு ஜீவசமாதியில் இருந்து ஐயனுடைய எல்லா தரிசனமும் பக்காவா பெரிய மரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பக்காவாக பார்த்தாச்சு. இன்றைக்கி எல்லாம் அருமையாக இருந்தது தரிசனம். என்ன சொல்கிறது, மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வச்சிங்களோ, என்னென்ன கஷ்டங்களை சொல்லி அழுதிங்களோ, வேதனைப்பட்டீங்களோ, அத்தனையும் ஐயனுடைய பாதங்களில் வச்சுட்டேன். நானும் செல்வியும் ஒரு சின்ன குறையில்லாமல் ஐயனுடைய பாதங்களில் கொண்டு போய் ஜீவ சமாதியில் இறக்கியாச்சு. உங்களுக்கான நல்ல நேரம் காலம் நிச்சயமாக நடக்கும். நேற்று குரு பயிற்சி, இன்னைக்கு குருவை பார்க்க வந்தாச்சு. நல்லபடியாக இருக்கும். எந்த கவலையும் படாதீங்க. உள்ள நாள் எங்கள் வீட்டில் இந்த படம் எடுக்கணும்னு செல்வி அந்த பாடுபடுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஐயனை கையோடு கொண்டு போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம வீடியோ போடுற இடத்துக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இந்த அற்புதமான இடத்துக்கு மீண்டும் மீண்டும் வரணும். நல்லதே நடக்கும். வாங்க, அடுத்த பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி. வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.